தவேக ஆட்சி அமைக்க மேலதிகமாக 13 பேர் ஆதரவு தேவை. 13 பேரை நேரடி அரசியல் எதிரியான திமுக கூட்டணியில் இருந்து விலை கொடுத்து வாங்க முடியாது. அது நடக்கவும் நடக்காது. அல்லது கொள்கை எதிரியான பாஜக கூட்டணியிலிருந்து விலை கொடுத்து வாங்க அதுவும் முடியாது. காரணம், பாஜக ஒரு இடம்தான். தனி பெரும்பான்மை இல்லாத நிலையில் தமிழகத்தில் தவேக ஆட்சி அமைப்பதற்கான ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. அடுத்தடுத்த நகர்வுகள் என்னென்ன? மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 118 தொகுதிகளை தனிக்கட்சியாக வென்றால் மட்டுமே தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் தனிக்கட்சியாக 107 இடங்களை மட்டுமே தவேக வென்றுள்ளது. அதிலும் தவேக தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2லுமே வெற்றி பெற்றிருக்கிறார். அதில் ஒன்றை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். எனவே அதில் ஒரு தொகுதி குறைந்து 106 இடங்கள் மட்டுமே கிடைக்கும். அடுத்ததாக சபாநாயகராக ஒருவரை நியமிக்க வேண்டும். அதிலும் ஒரு சீட் குறைந்து 105 ஆக குறையும். எனவே தவேக கட்சி கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் 13 இடங்கள் வேண்டும். திமுக கூட்டணியில் திமுக 60, காங்கிரஸ் 5 கம்யூனிஸ்ட், 2 கம்யூனிஸ்ட், 2 தேமுதிக, 1 யூமுலீக், 2 விசிக 2 இடங்கள் கிடைத்துள்ளன. அதிமுக கூட்டணி அதிமுக 46, பாமக 5, பாஜக 1, அமமுக 1 இடங்கள் கிடைத்துள்ளன. பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக கட்சிகளை தவிர்த்து அதில் உள்ள மற்ற கட்சிகள் ஆதரவு கணக்கு பார்த்தால் திமுக கூட்டணியில் யூமுலீக் 2 போகவே போகாது. அப்போ அங்க மிச்சம் இருப்பது 12 தான். இன்னும் ஒன்று குறையுது. அப்படியானால் பாஜக கூட்டணியில் 7 தான் இருக்கு. இது கூட கூட்டணி வச்சா 6 குறையுது. 1 தேமுதிக வாயிருக்கே, அதை சேர்த்தா 3 மாசம் கூட ஆட்சி தாக்கு பிடிக்காது. விசிக பிஜேபி இருக்கும் இடத்தில் இருக்காது. பாஜகவும் காங்கிரசும் எப்படி ஒரே இடத்தில் இருக்க முடியும்? மாணிக் தாக்கூர் பேச்சை இங்குள்ள காங் கேட்க மாட்டாங்களே. சோடேங்கரை சொடக்கு போட்டு அனுப்பி இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ த லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.